போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி இப்போ சார்பாக குரூப் 2A அதில் 14/9/2024 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக யாரெல்லாம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அனலைசிஸ் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வீடியோ கட் ஆஃப் பற்றி நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் மெயின்ஸ் பற்றி ஒரு டவுட்டாக இருக்கிற, அது எப்படி படிக்கலாமா வேணாம் இந்த கொஷின் இவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கேன், நான் படிக்கலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அந்த சந்தேகத்தை இந்த வீடியோவில் நான் அதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். அதே மாதிரி கட் ஆஃப் நீங்கள் அதை டோட்டலாக பார்த்தீங்கன்னாவே நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். நான் சொல்லிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன். மாணவர்களே, இப்போ இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு தேர்வு நடந்தது அப்படின்னா அந்த தேர்வையும் அதற்கு முந்தின நடந்த தேர்வையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் பண்ணுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 5000 வேக்கன்சி. ஸோ அங்கே 60,000 பீப்புள் எடுத்தாங்க கிட்டத்தட்ட. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அங்கே அந்த கட் ஆஃப் ஒன்று நம்ம நோட் பண்ணணும். சரியா? அதே கட் ஆஃப் இந்த டைம் வருமா அப்படிங்கிறது எந்த வகையிலையும் சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி சார் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுனால அந்த கட் ஆஃப் வந்திருக்கும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாச்சே சார், ஸோ இந்த டைம் கட் ஆஃப் அதிகமாக தானே போகும் அப்படின்னு சில பேர் மனசில் கேள்வி வரும். அதுக்கு நான் சொல்கிறேன், அதாவது கட் ஆஃப் பேசிஸு 2 விஷயத்தை பேஸ் பண்ணி வரும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்னுடைய தரம். கொஷின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க எல்லோரும் அப்படிங்கிற ஒரு தரம். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த தடவை போன தடவை இருந்த கொஷின் பேப்பரில் லாங்குவேஜ் ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த தடவை இருக்கிற கொஷின் பேப்பரில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் ஈஸியாக இருக்குன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாணவர்களே, அதை பற்றி நான் சொல்லிட்டேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ மீண்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் கண்டிப்பாக 90+ தான் போட முடியும். அதாவது 90 தான் டாப் மார்க்காக இருக்க போகுது ஆவரேஜாக. சரியா? அதே மாதிரி தமிழில் கண்டிப்பாக 85லேருந்து 90க்குள்ளார டாப் மார்க்காக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 87 அல்லது 88 டாப் மார்க்காக இருக்கும். பெரிய லெவல் டிஃப்ரெண்ட் வராது. மீதி காமன் தானே, மேக்ஸு காமன், ஜிஎஸ் காமன். ஆனால் கொஷின் டஃப்பாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்குறச்ச நமக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. போன தடவை வந்த கட் ஆஃபு இந்த தடவை அந்த கட் ஆஃபை விட இந்த தடவை அதிகமாக போகும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா கொஷின் பேப்பர் அது வேறு இது வேறு ஒன்று. சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதே கட் ஆஃப் மெயின்டைன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக மெயின்டைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 50% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் அப்படி அதிகரித்தா 1 கொஷின் தான், 1 or 2 கொஷின் தான் அதிகரிக்கும். ஆனால் அதே கட் ஆஃப் மெயின்டைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் 1. ஸோ ஆனால் பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு சொல்கிறதில்ல, பாசிபிலிட்டிஸ் 50-50 தான் நான் சொல்கிறேன். ஆனால் குறையிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக ஃப்ரேம் ஆகிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் குறையலாம். அப்படி பார்க்கும்போது நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பருக்கு சார் நான் மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு குழப்பமெல்லாம் வேண்டாம். அந்த மெயின் சிலபஸ் தான் நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ மெயின்ஸ் நல்லா படித்தோம்னா ஒருவேளை நமக்கு நம்பர் வரலனாலும் நமக்கு ஃப்யூச்சருக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். படிக்கிறது என்றைக்குமே வீணாக போகவே போகாது. ஸோ யாரெல்லாம் இந்த தேர்வில் 135 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருக்கீங்களோ, 135+ கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களோ, நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, 135+ கொஷின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா படிக்கிற படிப்பு வீணாக போகாது. 145+ அல்லது 140+ போட்டிருந்தால் கான்ஃபிடெண்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. சரியா? 135லேருந்தே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ தயவுசெய்து அது வந்த பின்னாடி ஐயோ வந்துருச்சே நான் படிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம படிச்சுட்டோம், அடுத்த டைம் நமக்கு யூஸ் ஆகத்தான் போகுது. அதனால் தயவுசெய்து 135 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஜென்ரலாக தவிர மீதி யாராக இருந்தாலும் ஒரு 135 கொஷின்ஸ் அல்லது 140+, 135 படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகும். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 145 எபோ 145+ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம்.
சரியா? 145 கொஷின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. 135 ப்ளஸ் போட்டிங்கன்னா படிக்க ஆரம்பிங்க மெயின்ஸுக்கு. அது ஒரு வேளை வரல அப்படின்னாலும் நாம் அடுத்த டைம் நம்ம அதை பார்த்துக்கலாம். சரியா? அதனால் கன்ஃபியூஷன் ஆகாமல் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன். சரியா? மீண்டும் சொல்கிறேன், 145 ப்ளஸ் கொஷின்ஸ் போட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஜென்ரலை தவிர எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி. சரியா? 2A நான் எதுக்கு சார் படிக்கிறதுனா, ஆல்ரெடி 2Aவுக்கு நம்ம லாங்குவேஜில் கிராமரும் மேக்ஸும் படிச்சிருப்போம். மேக்ஸில் ரீசனிங் டாபிக்ஸ் தான் கூட சேர்த்துருக்காங்க. அது ஈஸி தான். ஜிஎஸ் வந்து அதே தான். குரூப் 2க்கு இருக்கிற 7 யூனிட்டில் 5 யூனிட் நமக்கு குரூப் 2Aவுக்கும் வருது. ஸோ நீங்கள் தைரியமாகவே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டுத்துக்குமே. அதை படிச்சிங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும். சரியா? அதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம். 145 ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. 135 ப்ளஸ் படிக்க ஆரம்பிச்சிடுங்க கான்ஃபிடென்ட்டாக. இப்போ வரலனாலும் அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம். படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேயா? ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஆனால் போன தடவை வந்த கட் ஆஃப் மெயின்டைன் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் குறையிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. 1 or 2 கொஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா கொஷின் பேப்பரோட தரத்தை வச்சு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. படிக்க ஆரம்பிங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு தயவுசெய்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மற்றதை பார்த்துக்கலாம். அதாவது படிக்கலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த வகையிலையும் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேயா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.